வடக்கு பேர்லே இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரே ஒரு திரைப்படம் 2.5 மணி நேரம் படம். அதுல முதலில் பிளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் இதை ஜீர்ணிக்க முடியாம அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி நோட்டீஸ் அப்படின்னு இவ்ளோ பிரச்சனை, இவ்ளோ குடைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டம், இங்கே ஒரு நடிகர் பாசிசத்தை எதிர்க்கிறேன், பாசிசம் தான் என்னுடைய கருத்தியல் எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு மேடை மேடையா பேசுறாரு. அவருக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருக்கணும். ஆனா அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கே அத பத்தி தான் நாம பேச போறோம். விஜய் ஏன் திடீர்னு அரசியலுக்கு வரணும், அவருடைய அஜெண்டா என்ன, யார் அவர் பின்னால இருந்து அவர்களை இயக்குறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எம்புரான் பிரச்சனையை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். எம்புரான் மலையாளத்துல வந்த ஒரு திரைப்படம். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிச்ச ஒரு திரைப்படம். அதை இயக்கியவரும் ஒரு பெரிய நடிகர் தான், பிருத்விராஜ். இந்த படத்துல வரக்கூடிய ஆரம்பத்துல அந்த கோத்ரா கலவரங்கள் நடந்தது இல்லையா, அதை சித்தரிக்கக்கூடிய ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கிகளையும் இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும். பொதுவா கேரளால நீங்க பாத்தீங்கன்னா நடிகர்களையும் அரசியலையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தெளிவு உள்ள மக்கள், அதே மாதிரி சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கக்கூடிய தெளிவு உள்ள மக்கள். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கேரளால எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அங்க ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சித்து அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சிச்சு எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் அந்த கவர்மெண்ட், சம்பந்தப்பட்ட கவர்மெண்டே பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருத்து சுதந்திரம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னு அந்த விமர்சனங்களை அப்படியே கடந்து செல்வார்கள். ஆனா கொஞ்ச நாள் முன்னால இந்த சங்கி கூட்டம் எடுத்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படம் கேரளாவுல ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதற்கு காரணம் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்கள் ரொம்பவே மிகைப்படுத்தி அதுல சொல்லப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 32,000 பெண்கள் கேரளால இருந்து கடத்தப்பட்டு தீவிரவாத, இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களை சேர்க்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை படத்துடைய ப்ரோமோல, படத்துடைய பப்ளிசிட்டியில வெளியிடுறாங்க. இதை தொடர்ந்து அங்க கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 கேஸ் மட்டும்தான் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா 32,000 பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளை சொன்னோம்னா சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்டாங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு அபட்டமான ஒரு பொய்யை சொல்லுவீங்க? பப்ளிசிட்டி எல்லாம் முடிஞ்சு பிலிம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பப்ளிசிட்டியை வாபஸ் வாங்க சொன்னாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அதுக்குள்ள டேமேஜ் வாஸ் டன். அதுக்கப்புறம் தான் பல எதிர்ப்புகள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் கேரளால திரையிடப்படக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலையும் பேன் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் இவங்களோட வலதுசாரி சிந்தனைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து வன்முறைகளை நியாயப்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் எத்தனையோ வந்திருக்கு. இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஆதரவும் கொடுத்திருக்கு. இத வச்சு மோடி பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு டாக்ஸ் கன்செஷன் கொடுக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டா மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜி மகாராஜை பற்றி வந்த அந்த சாவா அப்படிங்கிற திரைப்படம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை, எவ்வளவு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. 600 வருஷம் முன்னால இறந்து போன அவுரங்கசீபோடைய கல்லறையை சிதைக்கணும், அதை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் இறங்கி வன்முறையில ஈடுபட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த திரைப்படத்துல வரக்கூடிய இந்த ஒரு காட்சி, இந்த பிளாஷ்பேக் காட்சியில பாத்தீங்கன்னா கோத்ரா கலவரத்தையும் அதில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதையும் உள்ளத உள்ளபடி சொல்லி இருக்கிறாங்க. எதுவுமே மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. இப்போ இங்க இந்த சங்கி கூட்டம் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை கூட நீங்க பாத்தீங்கன்னா கேரளால பெருசா எழும்பல. இந்த படம் வெளியில வந்தோடனே இன்னைக்கு எல்லாமே பேன் இண்டியா பிலிம்ஸா மாறிடுச்சு. அதுவும் மோகன்லால் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரோட பிலிம் அப்படிங்கும் பொழுது அது பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு திரையிடப்படும் பொழுது வடநாட்டு சங்கிகள் தான் சோசியல் மீடியால இந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணி இது ஒரு பிரச்சனையாக்கி அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் பாருங்க. இந்துக்கள் இப்படி வன்முறையில ஈடுபட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது பொய், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க எங்கேயுமே விமர்சனம் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அப்படி சொன்னா இவங்களோட குட்டு வெளிப்பட்டு போயிடும்னு. அவங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, இந்துக்கள் வன்முறையில ஈடுபடுற மாதிரி காட்டி இந்து மதத்தை அவமானப்படுத்துறாங்க. இது மூலமாக இரு சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்ட முயற்சி பண்றாங்க. அப்ப கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் என்ன சார் படிச்சு? அப்பெல்லாம் அந்த திரைப்படங்களை ஏன் வரவேற்பீங்க? இத ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த வன்முறையை நியாயப்படுத்தவும் முயற்சி பண்றாங்க. இதுக்கு முன்னால அவங்க ட்ரெயின் அடிச்சாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி.
ஏன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன சொன்னாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் வெடிச்சுதான் அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, வெளியில வந்து அந்த ட்ரெயினை வந்து இஸ்லாமியர்கள் கொளுத்துனாங்கல்ல, அதை நீங்க முதல்ல காமிச்சிருந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி இந்த வயலன்ஸை மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த கோத்ரா கலவரம் சம்பந்தமாக எந்த திரைப்படம் வந்தாலும் அதற்கு ஒரு கடுமையான ரியாக்ஷனை நீங்க வலதுசாரி சைட்ல இருந்து பார்க்க முடியும். ஏன்னா இதுல பிரதமர் மோடி டைரக்டா சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சோர் பாயிண்ட். நீங்க ஒரே ஒரு சீன் வச்சா கூட எவ்வளவு வயலண்டான ஒரு ரியாக்ஷன் என்டையர் சங்கி ஈகோ சிஸ்டம்ல இருந்து வருது பாருங்க. முழு திரைப்படமும் அதை பத்தி இல்ல. கோத்ரா கலவரத்தை விமர்சித்து எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள்லாம் வந்து திரையிடப்படாமலே போயிருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. பிபிசி டாக்குமெண்ட்ரி வரைக்கும் இங்க திரையிட விடாம எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே பிரச்சனைகளை எம்புரான் திரைக்குழுவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மோகன்லால் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் இப்ப கொஞ்ச நாள் முன்னால கூட நீங்க பாத்தீங்கன்னா மம்முட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படிங்கறதுனால மோகன்லால் வந்து அவருக்காக வேண்டிக்கிட்டு சபரிமலைக்கு போனாரு, பிரார்த்தனை பண்ணாரு, அவருக்காக வேண்டுதல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. என்னதான் ப்ரொஃபஷனல் ரைவல்ஸா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. மதத்தை தாண்டி இவர் ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு ஹிந்து அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு. அந்த நட்பை வெளிப்படுத்தும் வகையில் மோகன்லாலுடைய செய்கை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ அவருக்கு அந்த தெளிவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஐடியாலஜி பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா மோகன்லால் ஒரு சங்கி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அவர் சங்கி ஐடியாலஜிக்காக எவ்வளவு வேலை செய்யறாரு, எவ்வளவு விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறலாம் இப்ப நம்ம சொன்னோம்னா ரொம்ப அது நீண்டுகிட்டே போகும். இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய இயக்குனர் பிருத்திவிராஜோட தாயார் பாத்தீங்கன்னா கடந்த எலெக்ஷன்ல மோடிக்காக பிரச்சாரம் பண்ணவங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காட்சி இருக்கு அப்படின்னு ஸ்கிரிப்ட் லெவல்லயே பிருத்திவிராஜ் மோகன்லாலுக்கு எல்லாம் தெரியாமலா இருக்கும். இது வந்து கோத்ரா கலவரத்தோடைய ரெஃபரன்ஸ் எடுத்து நாம பண்ணிருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இங்க பிரதான வில்லன் கேரக்டரா நாம வந்து சித்தரிக்கிறோம். இது கண்டிப்பாக விமர்சனங்களை எழுப்பும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அப்ப தெரிஞ்சு இது போன்ற ஒரு காட்சியை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கு. அதை தாண்டி நாமளும் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனங்கள் வந்து வராது, இதை கடந்து போயிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துதான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா வட இந்தியால இருந்து இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வரும் அப்படின்னு அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, மோகன்லால் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் மன்னிப்பு கேட்கிறாரு. எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் இல்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இயக்குனர் பிருத்திவிராஜுக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் போகுது. ப்ரொடியூசருக்கு அமலாக்கத்துறை போய் சோதனை பண்ணுது, ரெய்டு பண்ணுது. அவ்வளவு தூரம் அச்சுறுத்துறாங்க. இவங்களுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 17 இருந்து 23 கட்டு வரைக்கும் படத்துல பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சென்சார் போர்டு சர்டிஃபை பண்ணிய ஒரு படம். சென்சார் போர்டுல வலதுசாரி சிந்தனையாளர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? அப்பெல்லாம் ஏன் அவங்களுக்கு வந்து இதை சென்சார் பண்ணும், இது இவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஏன் யோசிக்கல? ஏன்னா ஒரு காட்சி, அந்த காட்சியை காட்சியாக பார்த்துட்டு அவங்க கடந்து வந்துட்டாங்க. இது இவ்வளவு பெரிய ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சென்சார் போர்டு எவ்வளவு அழகா சொல்லிட்டு எஸ்கேப் ஆறாங்க தெரியுமா? நாங்க இந்த 17 கட்டெல்லாம் நாங்க சொல்லல, ப்ரொடியூசரே பண்ணி அவர் வந்து திரையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் கொடுத்தாங்க அந்த அழுத்தம்? யார் மூலமாக அந்த அழுத்தம் வந்தது? யாருடைய அழுத்தத்துக்கு அடிபடைஞ்சு ப்ரொடியூசரும் டைரக்டரும் இவ்வளவு கட்ஸ் பண்ணி திரும்ப ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க? அப்போ ஒரு திரைப்படம், ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படத்துல வரக்கூடிய சில நிமிட காட்சிக்கே இவ்வளவு வயலண்டா ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னா, இங்க ஒரு நடிகர் ஒரு வருஷம் முன்னால நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், அடுத்த சிஎம் நான் தான், பாசிசத்துக்கு எதிராக நான் போராடுறேன், என்னுடைய கருத்தியல் எதிரி பாஜக அப்படின்னு பேசுறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலாவே யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி இந்த 2 கட்சிகள் தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டுல கால் பதிக்கணும்னு நினைக்குது. ஆளும் கட்சியாக வருது அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்தாலும் இப்போதைக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சியாகவாவது நம்ம வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
செகண்ட் பிளேஸ்ல நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு, அது விரும்பி வச்சுக்கிட்ட கூட்டணியோ இல்ல வற்புறுத்தலின் காரணத்தினால வைக்கிற கூட்டணியோ, தொடர்ந்து அதிமுக ஓட்டுகளை கனெக்ட் பண்ணி அதிமுக ஓட்டுகளை டார்கெட் பண்ணி இன்னைக்கு அந்த கட்சியை மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எதுக்கு செய்யறாங்க? திராவிடம் இல்லா கழகங்கள் இல்லா தமிழகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க 2வது இடத்துல உட்காரணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தானே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது குறுக்காலம் ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, எல்லா வயதினரிடையும் ஒரு ஈர்ப்பு கொண்ட ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ, ஒரு ஃபேமிலி ஹீரோ, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இங்க தமிழக மக்கள் கிட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் சின்ன ஒரு விஷயம் பேசினா கூட அவ்வளவு தூரம் வைரல் ஆகக்கூடிய, அவ்வளவு தூரம் போய் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர். நான் அரசியல்ல இறங்குறேன், இனி அரசியல் திமுக வர்சஸ் தாவேகா தான், அடுத்த முதல்வர் கேண்டிடேட் நான் தான் அப்படின்னு பேசுறாருன்னா பாஜக சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே விஜயை எதிரியா நினைச்சிருந்தாங்க இந்நேரத்துக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால கொடுத்த குடைச்சலை விட இப்ப அதிகம் குடிச்சிருக்க வேண்டாமா? மக்களோட மக்களா மக்களை இறங்கி நான் சந்திக்க போறேன், இனிமே பாருங்க எப்படியெல்லாம் நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு வீரதீர வசனங்கள் எல்லாம் மேடையில பேசுறாரு. அப்ப வை கேட்டகரி பாதுகாப்பு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு 4 இடத்துக்கு போறாரு, 4 மக்களை மீட் பண்ணணும்னு போறாரு. அவர் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க கிரௌடு வரும். அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அது விஜய்க்கு எதிராக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும்ல. இன்னைக்கு ஏன் விஜய் வெளியில வர தயங்குறாரு? ஏன் எப்ப பார்த்தாலும் பணியருக்குள்ளேயே இருக்கிறாரு? வெளியில நாம பப்ளிக்கா ஏதாவது இடத்துக்கு போய் அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்க ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அது நமக்கு எதிராக நெகட்டிவா திரும்பும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்குல்ல. அந்த அச்சத்தின் பேர்ல தானே வை கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப விஜயோட இமேஜ் எந்த விதத்திலும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லனா ஒரு முன்னணி மாஸ் ஹீரோ நமக்கு அரசியல் களத்துல த்ரெட்டா இருப்பாரு அப்படின்னு பாஜக நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு படத்துக்கே இவ்வளவு குடைச்சல் கொடுக்கறவங்க விஜய்க்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருக்கணும்? ஏன் விஜய்க்கு எதிராக எந்த விதமான தீவிர நடவடிக்கைகளோ இல்ல விமர்சனத்தையோ பாஜக தரப்பு எடுக்கல? அண்ணாமலையை விட்டுருங்க, அந்த ஆளு ஒரு கிறுக்க, அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற ஒரு இம்பல்சிவ் ரீடர் அவரு. சோ அண்ணாமலை சொல்றதை வச்சு அதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடுன்னு என்னைக்குமே நாம எடுக்க முடியாது. பாஜகவுல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோ இல்ல பாஜக தரப்புலயோ நீங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை இன்னிய தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சதில்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப ஏன் இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா? சரி, விஜய் தரப்புலயே நீங்க பாருங்களேன், முதல் மாநாட்டுல பேசுறாரு, என்னுடைய கருத்தியல் எதிரி பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றது பாசிசம்னா நீங்க பண்றது என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லி பாசிசத்தை டைல்யூட் பண்ண முயற்சி பண்றாரு. பாசிசத்தை விட திராவிடம் ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கட்டமைக்க முயற்சி பண்றாரு. இப்ப நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட பேரை சொல்ல என்ன எனக்கு பயமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண விஜய் நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜி என்ன ஜி உங்களுக்கு அலர்ஜி, பார்த்து பண்ணுங்க ஜி அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போ இவர் அரசியல் எதிரிகளை எப்படி எதிர்கொள்றாரு, கருத்தியல் எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவை எப்படி அணுகிறாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல. தொடர்ந்து பாஜக பேசக்கூடிய வலதுசாரியினர் பேசக்கூடிய நரேட்டிவ்ஸ் தானே விஜயும் கையில எடுத்திருக்கிறாரு. நீங்க பாருங்களேன், பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விஜயும் பேசுறாரு. பாஜக பொதுவாக பாஜக என்னெல்லாம் பேசுது, பாஜக ஆதரவாளர்கள் டிபேட்ல எல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்க? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது ஊழல் ஆட்சி, இது மன்னர் ஆட்சி, வாரிசு ஆட்சி. பாஜக பேசுது, அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக பேசுது, அவங்களுடைய பீட்டிமான சீமான் அதைத்தான் பேசுறாரு, விஜய் அதைத்தானே பேசுறாரு. வித்தியாசமா எதுவுமே பேசலையே. அப்ப பாஜகவுடைய நரேட்டிவ தான் விஜயும் கையில அரசியலா எடுக்கிறாரு. இப்ப சமீபத்துல கூட வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு பெருசா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு கேலி கூத்து இருந்தது அந்த போராட்டத்துல, யோசிச்சு பாத்தீங்களா? உண்மையிலேயே தீவிரமாக சிறுபான்மை மக்களுக்காக களத்துல இறங்கி போராடணும்னு நினைக்கக்கூடிய விஜய்
ரம்ஜானுக்கு குல்லா போட்டுட்டு சீன் போடக்கூடிய விஜய், திமுகவுக்கு விழக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய், அது தன் பக்கம் வரணும்னு நினைக்கக்கூடிய விஜய், இந்த விஷயத்துல நேரடியாக களத்துல இறங்கி தீவிரமான ஒரு போராட்டத்தை கையில எடுத்திருக்கணுமா இல்லையா? இந்த ஆளு மட்டும் பனையூர்ல மல்லாக்கப்படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இவர் கட்சியில இருக்கக்கூடிய கோமாளிகளை அனுப்பி போராட்டம் பண்ண வச்சிருக்கிறாரு. போலீஸ பார்த்தோன்னா கொடியை தூக்கிட்டு பயந்து ஓடுறாங்க. புஷி ஆனந்தோட இன்டர்வியூ பத்தி சொல்லவே வேண்டாம். அப்ப யாரை ஏமாத்த, யாரை திசை திருப்ப இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? இவ்வளவு பேசக்கூடிய இந்த விஜய், இந்த எம்புரான் திரைப்படத்துக்கு எதிராக இவ்வளவு சர்ச்சைகள் வருது இல்ல? நீங்க இருக்கக்கூடிய திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தானே மோகன்லாலும் பிருத்விராஜும் ப்ரொடியூசரும். இன்னைக்கு அவங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு இவ்வளவு இன்னல்கள் கொடுக்குது இல்ல பாஜக? இதை எதிர்த்து ஏன் சார் விஜய் ஒரு விமர்சனம் கூட வைக்கல? மலையாளத்துல இத்தனைக்கும் விஜய்க்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்க நல்லாவே தெரியும். கேரளால இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் விஜயோட ஃபேன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு எம்புரான் திரைப்படத்துக்கு ஆதரவாக, கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக, கிரியேட்டிவ் ஃப்ரீடம்க்கு ஆதரவாக, அவர் துறை சார்ந்த சக நடிகர்களுக்கு ஆதரவாக ஏன் சார் ஒரு வார்த்தை கூட பேசல? சங்கிங்கன்னா அவ்வளவு பயமா? இல்ல சீமான் சொல்ற மாதிரி சங்கி என்பவர்கள் சக நண்பர்களா? யோசிச்சு பாருங்க. விஜய் யாருடைய குரல்? விஜய் தமிழ்நாட்டுல யாருடைய பிரதிநிதியாக அரசியல்ல கால் எடுத்து வச்சிருக்கிறாரு? இவரை யாரு களத்துல இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க? அது என்ன, அரசியல் எதிரியை விமர்சிக்கும் பொழுதும் கருத்தியல் எதிரியை விமர்சிக்கும் பொழுதும் விஜய்க்கு ஒரு செலக்டிவ் அம்னீஷியா வந்துருது. அப்ப யார் கவனத்தை ஈர்க்க, இல்ல யார் கவனத்தை திசை திருப்ப விஜய அரசியல்ல இறக்கி விட்டு இருக்காங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடினீங்கன்னா நான் சொல்ற வருது உங்களுக்கு புரியும். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். பாசிசம் பல வேடங்களில் நம்மளை வந்து அச்சுறுத்தும். அதுல ஒரு வேடம் தான் தளபதி விஜய்.